நமஸ்காரம். ஸ்ரீபாத சப்தத்தில 45வது ஸ்லோகம் அம்பாளுடைய பாத வர்ணனையா வருது. ஒரு ஸ்லோகமும் இன்னைக்கு என்னென்ன சொல்றான்னு பார்க்கலாம். மஞ்சீர ஸ்வன மஞ்சு விஷ்கிர ரவே தத் சங்கி நீலோபலத்து. இத்து போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்ல ಛಾಯಾರೂಪ தமோ லவே நகமிஷா நகமிஷாத் அக்ஷீனன்னு சொல்லலாம். நகமிஷாத் அக்ஷீன தாரா கணே சந்தியா ராக நிப ஸ்வகாந்தி பட்டலே த்வத் பாத மூலாத்மக பிரத்யூஷோபகமே ஹி தேவி லபதே லோகஃப் எஃப் பிரபோதோதயம். மஞ்சீரஸ்வன மஞ்சு விஷ்கிரரவே தத் சங்கினீலோபலத். மஞ்சீரஸ்வன மஞ்சு விஷ்கிரரவே தத்சங்கி நீலோபலத். ಛಾಯಾರೂಪತಮೋಲವೇ ನಖಮಿಷಾದ್ ಅಕ್ಷೀಣ ತಾರಾಗಣೇ. ಛಾಯಾರೂಪತಮೋಲವೇ ನಗಮಿಷಾದ್ ಅಕ್ಷೀಣ ತಾರಾಗಣೇ. ಸಂಧ್ಯಾರಾಗ ನಿಭಸ್ವ ಕಾಂತಿ ಪಟಲೆ ತ್ವತ್ಪಾದ ಮೂಲಾತ್ಮಕ. ಸಂಧ್ಯಾರಾಗ ನಿಭಸ್ವ ಕಾಂತಿ ಪಟಲೆ ತ್ವತ್ಪಾದ ಮೂಲಾತ್ಮಕ. ಗ கிடையாது, மக்க. ஓகே ஓகே மேம். மூலாத்மக மூலாத்மக பிரத்யூஷோபகமே ஹி தேவி லபதே லோகஃப் பிரபோதோதயம். பிரத்யூஷோபகமே ஹி தேவி லபதே லோகஃப் பிரபோதோதயம். சொல்லட்டுமா மேம்? எஸ்பா. மஞ்சீரஸ்வன மஞ்சு விஷ்கிரரவே தத்சங்கி லீலோபலத். ಛಾಯಾರೂಪತಮೋಲವೇ ನಗಮಿಷಾತ್ ಅಕ್ಷೀಣ ತಾರಾಗಣೇ. ಅಕ್ಷೀಣ. ಓ ಸಾರಿ ಮ್ಯಾಮ್. ಅಕ್ಷೀಣ ತಾರಾಗಣೇ ಸಂಧ್ಯಾರಾಗ ನಿಭಸ್ವ ಕಾಂತಿ ಪಟಲೆ ತ್ವತ್ಪಾದ ಮೂಲಾತ್ಮಕ ಪ್ರತ್ಯೂಷೋಭಗಮೇ ಹಿ ದೇವಿ ಲಭತೆ ಲೋಕ ಪ್ರಬೋಧೋದಯಂ. ಮಂಜೀರಸ್ವನ ಮಂಜು ವಿಷ್ಕಿರರವೆ ತತ್ಸಂಗಿ ಲೀಲೋಪಲತ್. ಛಾಯಾರೂಪತಮೋಲವೇ ನಗಮಿಷಾತ್ ಅಕ್ಷೀಣ ತಾರಾಗಣೇ ಸಂಧ್ಯಾರಾಗ ನಿಭಸ್ವ ಕಾಂತಿ ಪಟಲೆ ತ್ವತ್ಪಾದ ಮೂಲಾತ್ಮಕ ಪ್ರತ್ಯೂಷೋಭಗಮೇ ಹಿ ದೇವಿ ಲಭತೆ ಲೋಕ ಪ್ರಬೋಧೋದಯಂ. கரெக்டா? எஸ். தேங்க்யூ மேம். ஓகே, இங்க அழகா ஒரு கம்பேரிசன் என்ன அப்படின்னா, கார்த்தால சூரியன் உதிக்கும் போதுதான், அந்த கார்த்தால தான் நம்ம நல்லா நைட் அசந்து தூங்கி போயிடுறோம். அப்ப நம்மளுக்கு ஒரு உயிர் இல்லாத மாதிரி, ஒரு உணர்வு இல்லாத மாதிரி, ஒரு தூக்கத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஒரு உணர்வும் இருக்காது, எதுவுமே இருக்காது இல்லையா? சோ எல்லாருமே கார்த்தால அதிகாலையில தூங்கி எழுந்துக்கும் போதுதான் புதுசா உயிர் வந்த மாதிரி விழிப்பு நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்ற. சோ இது நம்மளுக்கு தினமும் நடக்கிற ஒரு செயல். சோ இதுதான் அந்த பராசக்தியினுடைய அந்த திருவடி எப்போ நம்ம மனசுல நம்ம உள்ளத்துல உதிக்கிறதோ அப்போ ஞானக்கண் திறக்கிறது, அறிவு மலர்ச்சி ஏற்படுறது. சோ நமக்குள்ளேயே அந்த ஞானம் அப்படிங்கிற கண்ணு தூங்கி வழிஞ்சுன்னு இருக்கு. அம்பாளுடைய திருவடி, அந்த திருவடி நம்ம உள்ளத்துல
உதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். அந்த இதுக்குதான் நம்ம ஆஹ் அம்பாளுடைய அருளுக்கு வேண்டி நம்ம அவளை பிரார்த்திக்கணும். சோ இப்ப இந்த ஒரு இது அந்த ஞானக்கண் வரத்துக்கு அவளோட அந்த பாதம் நம்ம உள்ளத்துல பதியணும்னு சொல்றா இல்லையா. சோ இந்த ஒரு செனாரியோவை அப்படியே ஒரு சூரிய உதயத்தோட கம்பேர் பண்ணி சொல்றா. என்ன அப்படின்னா, காத்தால சூரியன் உதிக்கும் பொழுது என்ன ஆறுது, பறவைகள் எல்லாம் அந்த வெடிக்காத்தால நினைச்சு பாருங்க, நிறைய குயில் கூவும், அப்புறம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு இந்த கிளி சத்தம் எல்லாம், அந்த பலவிதமா அந்த பறவைகளுடைய ஒலி நம்மளுக்கு கேட்கும். அதாவது ஃபுல்லா நம்மளுக்கு அந்த இருள் ஃபுல்லா பெயர்க்காது, ஃபுல் வெளிச்சம் இல்ல, அந்த அதிகாலை பொழுது இருளும் அந்த சூரிய உதயமும் அந்த சங்கமிக்கிற அந்த இடம் வெடிக்கார்த்தலன்னு சொல்றோம் இல்லையா, அந்த டயத்துல ஒரே பறவைகள் சத்தமா இருக்கும். அதே மாதிரி வானத்திலையும் பார்த்தோம்னா அந்த நட்சத்திரங்கள் ஃபுல்லா அப்போ மறைஞ்சு இருக்காது, அப்படியே ஷைன், அது பாட்டுக்கு ட்விங்கிள் ஆயிண்டே இருக்கும். அதே மாதிரி கார்த்தால வானம் அப்படியே செவ்வானமா நம்மளுக்கு தெரியும் அந்த சூரியன் உதயம் ஆகும் பொழுது. சோ இது எல்லாமே நம்ம அம்பாளுடைய பாதத்தோட நம்ம இங்க அவர் கம்பேர் பண்ணி சொல்றார். என்ன அப்படின்னா, அந்த வெடிக்கார்த்தால அந்த பறவைகள் சத்தம்னோம் இல்லையா, அந்த பறவைகளுடைய சத்தம் வேற எதுவும் இல்ல, அந்த அம்பாளுடைய பாத சிலம்பு ஒலிதான் அந்த பறவைகளின் குரல் ஒலியா இருக்கு அப்படிங்கிற. சோ அந்த ஸ்லைட் அந்த இருள் இருக்கு இல்லையா, அந்த இருள்ங்கிறது அந்த சிலம்புல இருக்கிற அந்த ரத்தினங்களின் அந்த ஒளிக்கீற்று ஒளிச்சிதறல் தான் அந்த ஒரு கருப்பு கலர், அந்த கார்த்தால வெடிக்கார்த்தால அந்த ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இது இருக்கும் இல்லையா. சோ அது அம்பாளுடைய சிலம்பின் அந்த நீல கற்களுடைய அந்த பிரகாசம் தான் அப்படிங்கிறார். அதே மாதிரி வானத்துல அந்த நட்சத்திரம் இன்னும் மின்னின் இருக்குன்றாலே, அது வேற ஒண்ணும் இல்ல, அம்பாளுடைய பாத நகங்கள் தான் அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த செவ்வானமா இருக்கு அந்த வெடிக்கார்த்தாலங்கிறது அம்பாளுடைய அந்த திருவடியுடைய வண்ணம் தான் அந்த சூரிய உதய அந்த ஒரு கலர் செவ்வானமா இருக்கு அப்படிங்கிறா. சோ இப்ப என்ன சொல்ல வரான்னா, கதிரவன் கதிரவன் கார்த்தால வெளியில சூரியன் உதிச்சுடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த உதயமாறுதுன்னு தெரியறது இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த அம்பாளுடைய பாதம்ங்கிற அந்த கதிரவன் நம்ம உள்ளத்துல உதிச்சுட்டுனா அந்த ஞானம்ங்கிற உதயம் நம்மளுக்கு கிடைக்கிறது, நம்ம விழிப்பு அடைந்தவர்களாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நைட்டு படுத்த கார்த்தால ஏந்துக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு, அது அப்படியே அம்பாளோட பாதத்துல, அம்பாளுடைய பாதம் நம்ம உள்ளத்துல உதிக்கும் பொழுது, அந்த சூரியன் உதிக்கும் பொழுது என்னென்ன உங்களுக்கு அந்த இது இருக்குமோ அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டு நம்மளும் உதயம், அதாவது விழிப்பு நிலைக்கு வரும், அந்த ஞான உதயம் நமக்குள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட், வித்யா முக்தி ரமா வதூஷு நிதராம் காமாதுரா மானவாஹா. அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க லாஸ்ட்ல. அடுத்த லைன்ல இஸ் இருக்கு இல்லையா, அந்த இஸ் அடிச்சுடுங்க. தப்தாஸ் த்வன் நக காந்தி சந்தன ரசைர் ஆலிப்ய காத்ரம் நிஜம் த்வத் பாதாப்ஜ ருச்சி பிரவால நிச்சிதே பூமிதலே ஷேரதே நித்யம் தேவி பவத் கிருபா பிரியசகி விஸ்வாசதः கேவலம். ஜெய் ஸ்ரீ சாய் மேம். வித்யாமுக்திரமாவதூஷு நிதராம் காமாதுரா மாணவாः. வித்யாமுக்திரமாவதூஷு
विद्यामुक्तिरमावतुषु नितरां कामातुरा मानवाः तप्तास्त्वन्नख कान्ति चन्दनरसैरालिप्य गात्रं निजम् तप्तास्त्वन्नककान्तिचन्दनरसै आलिभ्य गात्रं निजम् आलिप्यல அலிப்ய இப்பு आलिप्य சேர்த்து ரசைர் ஆலிப்யன்னு பிரிச்சும் சொல்லலாம், இல்லைன்னா ரசைர் ஆலிப்ய ராவா போட்டும் சொல்லலாம். रसैरालिभ्य गात्रं निजम् ஆலிப்ய சொல்றேன், பி போடுறேன் இல்லையா, பி வேண்டாம், பி. रसैरालिप्य गात्रं निजम् त्वत्पादाब्ज रुचि प्रवाल निचिते भूमितले शेरते त्वत्पादाब्ज रुचि प्रवालसिनिते भूमि सिनिया सॉरी प्रवालनिचिते प्रवाल निचिते प्रवाल त्वत्पादाब्ज रुचि प्रवालनिचिते भूमितले चेरते नित्यं देवि भवत्कृपा प्रिय सखी विश्वासतः केवलम् नित्यं देवि भवत्कृपा प्रिय सखी विश्वासतः केवलम् विद्यामुक्तिरमावतुषु नितरां कामातुरा मानवाः तप्तास्त्वन्नककान्तिचन्दनरसैरालिप्य गात्रं निजम् त्वत्पादाब्जरुचि प्रवाल निचिते भूमितले चेरते नित्यं देवि भवत्कृपा प्रिय सखी विश्वासतः केवलम् विद्यामुक्तिरमावतुषु नितरां कामातुरा मानवाः तप्तास्त्वन्नककान्तिचन्दनरसैरालिप्य गात्रं निजम् त्वत्पादाब्जरुचि प्रवालनिचिते भूमितले चेरते नित्यं देवि भवत्कृपा प्रिय सखी विश्वासतः கேவலம். ஓகே, சோ நம்மளுடைய பழைய செய்யுள் இதுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இலக்கியங்கள்ல ஒரு தலைவன் இருக்கான். அவன் அந்த தலைவிக்காக வெயிட் பண்ணும் பொழுது அவன் உடம்புல நிறைய சந்தனத்தை பூசிண்டு தளிர்களை நிலத்துல பரப்பி அவன் அந்த தலைவியோட தோழி ஏதாவது நல்ல செய்தி கொண்டு வர மாட்டாளான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இத அப்படியே அம்பாளுடைய அந்த பாத இதுக்கு கற்பனை பண்ணி சொல்றா. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல மக்கள் அவளுக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கு. அதாவது முக்தி பேரு கிடைக்கணும், அது மாதிரி நல்ல படிப்பு வரணும், வித்யை இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியங்கள் இருக்கு. சோ அதுக்காக ஏங்கின்னு இருக்கா அந்த மக்கள். அப்போ அந்த அம்பாளுடைய திருவடிகளை அண்டி அவளோட அந்த கருணை அப்படிங்கிற அந்த தோழி எப்படா நம்ம கிட்ட வருவா அப்படின்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறா. சோ அம்பாளுடைய கருணை தான் அந்த தோழி மாதிரி அப்படின்னு சொல்றா. சோ அந்த தோழி எப்போ வருவான்னு அந்த தலைவன் வெயிட் பண்ணி நல்ல செய்தி கொண்டு வருவான்ற மாதிரி அம்பாளுடைய கருணை எப்போ நம்ம மேல படும் அப்படின்னு அந்த கருணைன்ற தோழிக்காக வெயிட் பண்றா மக்கள். சோ அதுக்கு அவ அங்க தலைவன் சந்தனம் பூசிண்டு வெயிட் பண்றான் அப்படின்னு சொல்றா இல்லையா. இங்க அம்பாளுடைய அந்த திருவடி நகல் அதோட ஒளிதான் அந்த சந்தன கீற்று மாதிரி இருக்கு. சோ அந்த சந்தனச்சாறு அப்படி அந்த நகத்தோடைய அந்த ஒளிதான் அந்த சந்தனச்சாறு. அத பூசிண்டு அந்த அம்பாளுடைய பாதத்தினுடைய அந்த செம்மையான ஒளி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த தளிர் என்ற
தளிர வந்து நிலத்துல பரப்பி அதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றா இல்லையா. சோ இந்த அம்பாளோட பாதத்தினுடைய அந்த ஒளிதான் அந்த தளிர்கள் பரப்பப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லி இங்கே கம்பேர் பண்ற. சோ அதுக்காக அந்த அம்பாளுடைய அந்த பாதத்தை நினைச்சு தவம் இருந்தா அந்த அம்பாள் கருணைன்ற அந்த தோழி வந்து மக்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வருவா. அவளுடைய அந்த லட்சியங்களான ஞான வித்யையையும் முக்தியையும் அடைய பெறுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நெக்ஸ்ட் மஞ்சீர குவணிதைஹி. அங்க வந்து விசர்க்கம் சொல்லணும், ஏன்னா பின்னாடி க்ஷி வருது. க்ஷிபன்னிவ முஹுஸ் ஸ்ரீமன் நகாம் ஷூத்கமைஹி. இருக்கு, இருந்ததுன்னா அடிச்சுட்டு விசர்க்கமா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் தைத்யேந்திரம் பிரஹசன் நிவாருண ருச்சா ருஷ்யன் நிவாஸ்மை பிருஷம் தீராயாம் த்வயி நிர்விகார மனசி த்வத்பாத ஏவ ஸ்புடம் புஷ்ணன் வைரி விகார மேஷ மகிஷ த்வம்சி பரித்ராயதாம். ஜானகி மாமி. மஞ்சீரக்வணிதைः क्षिपन्निव मुहुः श्रीमन्नकांशुद्गमैः. हरि ओम मैम. नमस्कार. मञ्जीरक्वणितैः क्षिपन्निव मुहुः श्रीमन्नखांसूद्गमैः दैत्येन्द्रं प्रहसन्निवारुणरुचा रुष्यन्निवास्मै भृशम्. दैत्येन्द्रं प्रहसन्निवारुणरुचा रुष्यन्निवास्मै भृशम्. धीरायां त्वयि निर्विकारमनसि त्वत्पाद एव स्फुटम्. धीरायां त्वयि निर्विकारमनसि त्वत्पाद एव स्फुटम्. पुष्णन् वैरिविकारमेष महिषध्वंसि परित्रायताम्. पुष्णन् वैरिविकारमेष महिष ध्वंसी परित्रायताम्. मञ्जीरक्वणितैः क्षिपन्निव मुहुः श्रीमन्नखांसूद्गमैः दैत्येन्द्रं प्रहसन्निवारुणरुचा रुष्यन्निवास्मै भृशम्. धीरायां त्वयि निर्विकारमनसि त्वत्पाद एव स्फुटम्. पुष्णन् वैरिविकारमेष महिष ध्वंसी परित्रायताम्. मञ्जीरक्वणितैः क्षिपन्निव मुहुः श्रीमन्नखांसूद्गमैः दैत्येन्द्रं प्रहसन्निवारुणरुचा रुष्यन्निवास्मै भृशम्. धीरायां त्वयि निर्विकारमनसि त्वत्पाद एव स्फुटम्. पुष्णन् वैरिविकारमेष महिष ध्वंसी परित्रायताम्. ஓகே. சோ இப்ப வந்து இங்க ஒரு போர்க்களத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, உடனே கத்தியால எடுத்து 2 பேர் சண்டை போடுவா, வாகனங்கள் சண்டை போடும், ஆயுதங்களை ஏந்துவா. இது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு போர்ல நடக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பிசிக்கல் அட்டாக் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போர்ல வந்து எப்பவுமே பகைவர்களை பார்த்து அவளை வந்து வசைப்பாடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, கடுமையான சொற்களால அவளை பேசுறது. அதே மாதிரி தன்னுடைய வீர பராக்கிரமத்தை பெருசா சொல்லி அவளை வெறுப்பேத்துறது. இந்த மாதிரி இதெல்லாமோ நிறைய பண்ணுவா. அதே மாதிரி பகைவர்களை ஏளனம் பண்ணி அவளுக்கு வந்து இதுவே இல்லை அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு அட்டாக். வெறும் நம்ம வந்து சண்டை பிசிக்கல் அட்டாக் மட்டும் இல்லாம இந்த மாதிரி வார்த்தைகளாலும் அட்டாக் பண்ணுவா.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதாவது அவளோட கண்ணு செவக்கும், முகம் செவக்கும், அப்படி வந்து அவ அந்த கோவத்தோட தாக்குவா அப்படின்னு சொல்றா. சோ இது எல்லாமே வந்து அம்பாளும் அந்த மகிஷன் மேல பண்ணறான் அப்படிங்கிறா. ஆனா அம்பாள்ங்கிறவோ எப்பவுமே சமநிலையில இருப்பாளே, அவளுக்குதான் யார் மேலையும் கோபமோ இல்ல வெறுப்போ இல்ல பகையோ இல்லையே. அப்புறம் ஏன் வந்து அந்த மகிஷனை இது பண்ணினா அப்படின்னு கேட்டா, இங்கே அதுக்கு அந்த கவி வந்து விளக்கம் கொடுக்கிறார். பண்ணினது தேவி இல்ல, தேவி என்னுடைய அந்த பாதம் தான் அப்படி பண்ணித்து அப்படின்னு சொல்லினார். சோ அந்த பாதத்தினுடைய அந்த சிலம்பு ஒலி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கடும் சொற்களால் பகைவர்களை வசைபாடுறது. அதுக்கு அதாவது இந்த கடுமையா பேசி அவளை திட்டுறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேற ஒண்ணும் இல்ல, அம்பாளுடைய அந்த சிலம்பு ஒலி. அதே மாதிரி அந்த நகங்களுடைய அந்த வெண்மை தான் வந்து பகைவர்களை பார்த்து ஏளனமா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதே மாதிரி அந்த பாதத்தினுடைய செம்மையான வண்ணம் தான் வந்து பகைவர்கள் மேல அவ காட்டக்கூடிய அந்த கோபம், அந்த சீற்றத்தினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்றா. சோ இந்த மாதிரி அந்த திருவடி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது, வெளிப்படுத்தி அந்த மகிஷனை மிதிச்சு துவைச்சது அப்படின்னு சொல்றா. சோ அப்பேற்பட்ட சிறப்புக்குரியது அந்த வீர திருவடி, நம்மளையும் காக்கட்டும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். சோ அந்த போர்ல வந்து பகைவர்கள் கிட்ட என்னென்ன பண்ணுவாளோ அத்தனையும் அந்த பாதமும் பண்றது. அந்த சிலம்பொலி தான் அவளை கடுமையான சொற்களால சாடுறது. அந்த நகத்தோட வெண்மைதான் அந்த பகைவர்களை பார்த்து ஏளனமா சிரிக்கிறது. அதே மாதிரி அந்த பாதத்தினுடைய அந்த செவ்வண்ணம் தான் அந்த கோபம்ங்கிறத அம்பாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு சீற்றம்ங்கிறத காட்டுறதுக்கு அந்த ஒரு அறிகுறியா இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பாதம் தான் வந்து அந்த மகிஷனை துவம்சம் பண்ணித்து. அப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த வீர பாதங்கள் நம்மளையும் ரட்சிக்கட்டும். நெக்ஸ்ட், க்ஷிப்ரம் தேவி சிரஸ்பதேன, சிரஸ் பந்தனேன்னு இருக்கு, பந்தனே கிடையாது, பதேன. ஓகேவா? ஷிரஸ் பக்கு அப்புறம் அந்த இந்த நேவை அடிச்சுடுங்கோ, தே ந அதுதான் போடணும். சிரஸ்பதேன மகிஷம் பிஷ்ட்வா ததோதஃப் பதம். தித்சந்த்யாம் त्वयि कंठ भंजन भिया कंठीरवे विद्रुते मेदिन्या मपि भीति कंपित तनौ प्रेमत्वरा शालिना शर्वेणैव निजांग सीम्नि निहितं पाद द्वयं ते जयेत्. ஜெயா ராஜசேகர் மேம். क्षिप्रं देवि शिरस्पदेन महिषं पिष्ट्वा ततोऽधः पदम्. क्षिप्रं देवि शिरस्पतेन महिषं पिष्ट्वा ततोऽधः पदम्. दित्सन्त्यां त्वयि कण्ठभञ्जनभिया कण्ठीरवे विद्रुते. दित्सन्त्यां त्वयि कण्ठभञ्जनभिया कण्ठीरवे विद्रुते. दित्सन्त्यां, सन्ध्या இல்ல சந்தியா. मेदिन्यामपि भीतिकम्पिततनौ प्रेमत्वराशालिना. मेदिन्यामपि भीतिकम्पिततनौ प्रेमत्वरा शालिना. शर्वेणैव निजाङ्गसीं निनिहितं पादद्वयं ते जयेत्. सर्वेणैव निजाङ्गसीं निजाङ्ग
सीम्नि निहितं पादद्वयं तेजयेत् क्षिप्रं देवि प्रस्फतेन महिषं बृहस्पतिया शिरसोऽसौ शिरस्पदेन क्षिप्रं देवि शिरस्पतेन महिषं पिष्ट्वा ततोऽधःपतम् दित्सन्ध्यां त्वयि कण्डभञ्जनपिया कण्डीरवे विद्रुते मेदिन्यामपि भीतिकम्पिततनौ प्रेमध्वरासालिना सर्वेणैव निजाङ्ग सीम्नि निहितं पादद्वयं तेजयेत् क्षिप्रं देवि शिरस्पतेन महिषं पिष्ट्वा ततोऽतः पतम् दित्सन्ध्यां त्वयि कण्डपञ्जनपिया कण्डीरवे विद्रुते मेदिन्यामपि भीतिकम्पिततनौ प्रेमध्वरासालिना सर्वेणैव निजाङ्गसीम्नि निहितं पादद्वयं ते जयेत् ஓகே. ரெண்டாவது லைன்ல திட்சந்தியாம் துவயி கண்ட சொல்லக்கூடாது, கண்ட. சரியா? கண்டீரவே இல்ல, கண்டீரவே. ஓகே. அதெல்லாம் ட போடக்கூடாது. அது மாதிரி மூணாவது லைன்லயும் பீதி கம்பித்த தனவு கிடையாது, தனவு. சரியா? அந்த குட்டி குட்டி சேஞ்ச் எல்லாம் பண்ணிடுறோம். மகாலட்சுமி என்ன டவுட்? பதேன தனம் மாமி. பதே தே 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 தே. ஓகே, தேங்க்ஸ். தே ந அந்த சுழி மாத்தினோம். ஓகே, தேங்க்ஸ் மேம். மேம் அதே மாதிரி லாஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஷர்வேயா சர்வேயா மேம்? ஷ தானே? ஓகே மேம், थैंक यू. ஓகேவா? சோ இதுல வந்து ரொம்ப கியூட்டா ஒரு இது, அதாவது மகிஷாசுர வதம் நடக்கிறது. அம்பாள் வந்து கோவத்தோட அந்த மகிஷனை உதைச்சு துவைச்சு எடுத்துட்டா. அந்த உதைக்கிறதுக்காக அந்த காலை தூக்கி அப்படி ஒரு இது பண்ணினா இல்லையா, அந்த தூக்கிய அந்த திருவடிய திருப்பியும் வேலை முடிஞ்சிருத்து இல்லையா. சோ பூமியில ஊன்றதுக்கு காலை திருப்பியும் கீழே ஊனணும்ல. எவ்வளவு நேரம் காலை தூக்கி வச்சுட்டே இருக்க முடியும்? அவனை உதைச்சு முடிச்சாச்சு, வதம் ஆயிடுத்து. சோ காலை ஊனறதுக்கு நினைக்கிறா. சோ அந்த இன்னும் அந்த கோவம் சீற்றம் வந்து ஃபுல்லா தனியல அவளுக்கு. அது இன்னும் அந்த இது இருக்கு இல்லையா. சோ அந்த திருவடிய எங்கடா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்ப வந்து அந்த சிங்கம் என்ன பண்றதா, ஐயோ அந்த சீற்றம் தனியாத அந்த திருவடி என்னோட கழுத்துல பதிஞ்சா நானும் அந்த அசுரன் மாதிரி கழுத்து உடைஞ்சு தலை செதஞ்சு செத்துருவேனே அப்படின்னு நினைச்சுண்டு அந்த சிங்கம் அங்கேருந்து ஓடி போயிடுத்தான். எங்க நம்ம மேல காலை வச்சா நம்ம கழுத்து போய் நம்மளும் வந்து அந்த மாதிரி வதமாயிடுவோமோ, ஏன்னா அந்த தேவியுடைய சீற்றம் இன்னும் தனியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல எங்கேயாவது காலை வச்சுடுவாளோன்னு அது பயந்து ஓட்டமா ஓடுறது. பூமாதேவி என்ன பண்றா, நம்ம மேல அந்த திருவடி வந்து பதிஞ்சதுன்னா அவளும் பயப்படுறா, நம்மளுக்கு என்ன நேருமோ, ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒரு சீற்றத்தோட இருக்காளே அவோ. அந்த பாதம் நம்ம மேல வச்சான்னா நம்மளுக்கு என்ன ஆகுமோன்னு நடுங்குறாளாம் அவோ. அப்ப வந்து சிவன் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த காலை ஊன்ற இடம் இல்லாமல் அம்பாள் வந்து இருக்கிறத பாக்குறார். ஓடி அவ மேல வந்து அப்பேற்பட்ட அன்பு இல்லையா அவருக்கு. சோ அந்த பேரன்பு கொண்டவரான அந்த சிவபெருமான் ஓடி வர அந்த பாதத்தை தன்னோட மடி மேல எடுத்து வச்சுண்டு அவளுக்கு இளைப்பாற்றுகிறார். ஓகேவா? சோ வதம் முடிஞ்ச உடனே அம்பாள் பாதம் வந்து அவ அவ்வளவு சீற்றத்தோட இன்னும் இருக்கா, பாதத்தை வைக்கிறதுக்கு முயல்றா. அப்போ சிங்கம் பயந்து ஓடி போயிடுறது. ஏன்னா அவ்வளோ பவரோட இருக்கு. அவனை துவம்சம் பண்ணின அந்த பாதம் எங்கேயாவது அந்த கால் நம்ம மேல வச்சா அந்த இதுல நம்மளும் இதுவா போயிடுவோமோ அப்படின்னு, செதஞ்சு போயிடுவோமோன்னு பயப்படுறது. பூமாதேவியும் நடுங்குறா, எங்கேயாவது அந்த பாதம் நம்ம மேல வச்சா நடுங்கி போயிடுமோ, பூமி நடுக்கம் வந்துடுமோன்னு. சிவன் இதெல்லாம் பாக்குற அந்த அம்பாளுடைய பாதத்தை இளைப்பாறதுக்காக தானே ஓடி வந்து அந்த பாதத்தை தன் மடியிலேயே தாங்கிக்கிறார்.
அழகா இருக்கு அப்படியே. நெக்ஸ்ட் பூர்வம் தேவி பதாம்புஜேன மகிஷ பிரத்வம்ச நாபியாசதः பశ్చాத் குத்சித சும்ப தைத்ய விஜயோ प्येवं कृतः किं त्वया नो चेद् भाति कथं कुसुम्भ विजयी पादाब्ज देशो यमिति ती போட்டுக்கோங்க லாஸ்ட்ல யமி இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு தி போட்டுக்கோங்க குரில் தி. நெக்ஸ்ட் லைன்ல அந்த தியாவை அடிச்சுட்டு ஆ மட்டும் போட்டுக்கோங்க. ஆலாபே கிரிஷஸ்ய தத் விஜயதே மந்தஸ்மிதம் தேவி தே. ஜெயலட்சுமி கணேசன் மாமி. பூர்வம் தேவி பதாம்புஜேன மகிஷ பிரத்வம்சனாபியாசதः சத்தம் கேக்கலை. ஜெயலட்சுமி மாமி. சமைச்சுட்டு இருக்கல இல்ல கணத்துக்குள்ள இருந்து கேக்குறது. மாமி நீங்க சொல்லுங்க. பூர்வம் தேவி பதாம்புஜேன மகிஷ பிரத்வம்சனாபியாசதः பశ్చాத் குத்சித சும்ப தைத்ய விஜயோப்யேவம் கிருதः கிம் त्वया பశ్చాத் குத்சித சும்ப தைத்ய விஜயோப்யேவம் கிருதः கிம் त्वया नो चेद्भात् कथं कुसुम्भ विजयी पादाब्ज देशोऽयमिति नो चेत् पादि कथं कुसुम्भ विजये पादाब्ज देशोऽयमिति आलापे गिरिशस्य तद्विजयते मन्दस्मितं देवि ते आलापे गिरिशस्य तद्विजयते मन्दस्मितं देवि ते पूर्वं देवी पदाम्बुजेन महिष प्रत्वंसनाभ्यासते प्रत्वंसनाभ्यासतः पश्चात् कुत्सितसुम्पदैत्य विजयोऽप्येवं कृतः किं त्वया नो चेत् पादि कथं कुसुम्भविजये पादाब्ज देशोऽयमिति आलापे गिरिशस्य तद्विजयते मन्दस्मितं देवि ते पूर्वं देवी पदाम्बुजेन महिष प्रत्वंसनाभ्यासतः पश्चात् कुत्सितसुम्पदैत्य विजयोऽप्येवं कृतः किं त्वया नो चेत् पादि कथं कुसुम्भविजये पादाब्ज देशोऽयमिति आलापे गिरिशस्य तद्विजयते मन्दस्मितं देवि ते ஓகே करेक्टा ஓகே. சோ இங்க வந்து அந்த குசும்ப அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு. குசும்ப அப்படின்னு ஒரு புஷ்பம் இருக்கும், குங்குமப்பூ, அததான் குசும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இன்னொன்னு இங்க குசும்பம்னு சொல்றது ஸ்லேடையா சொல்றார். என்ன அப்படின்னா குத்சித சும்ப அப்படின்னு சொல்றார். குத்சித சும்ப அப்படிங்கும் பொழுது என்னன்னா குத்சிதனா அதாவது அவனை பார்த்தாலே வெறுப்பு வருது, வெறுக்கத்தக்க சும்ப சும்பன் அப்படிங்கிற அந்த அசுரன் அப்படின்னு. சோ வெறுக்கத்தக்க அந்த அசுரனா, சோ அவனும் குசும்ப அப்படின்னு சொல்றான். சோ இங்க வந்து என்ன சொல்றா சிவபெருமான் வந்து அப்படி ஒரு ஆச்சரியமா அவர் கேக்குறாராம் அம்பாள் கிட்ட. முன்னாடி மகிஷனை நீ ஏற்கனவே நீ பாதத்தால அவனை துவைச்சு தம்சம் பண்ண, அந்த பழக்கத்தினாலதான் பின்னாடி இந்த குசும்பனையும் நீ அதே மாதிரி திருவடியால
அவனை அழிச்ச போல அப்படின்னு சொல்றா. உனக்கு ஏற்கனவே அந்த இது இருந்ததுனால குசும்பனை நீ வென்றாய் போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க என்ன சொல்றா அப்படின்னா, ஒண்ணு குசும்பனை வதம் பண்ணி அவனை வென்றான், அதாவது சும்பனை வதம் பண்ணி வென்றான்னு. இன்னொன்னு புஷ்பம்னு எடுத்துட்டோம்னா குங்குமப்பூ என்ன கலர், நன்னா செக்கச்சவே இருக்கும் இல்லையா? சோ அம்பாள் அந்த குசும்ப மலரையும் வென்று விட்டாள். அதாவது அம்பாளோட திருவடி சிவந்த நிறம், மென்மையும் அழகும் இருக்கு. அது அந்த குங்குமப்பூ ஆன அந்த குசும்பனையே வெல்கிறது. சோ குசும்பம்ங்கிற அந்த குங்குமப்பூவையும் வெல்கிறது, குசும்பன் என்கிற அந்த அசுரனையும் அதே மாதிரி மகிஷனை வதம் பண்ண மாதிரி அந்த பாதம் வதம் பண்ணி வென்றது அப்படின்னு. சோ அந்த குசும்பம்ங்கிறத ஜெயிக்கிறது அப்படின்னு 2 மீனிங்கோட இதுக்கும் சொல்றான். நெக்ஸ்ட், பிப்ராணேன மனோஜ்ஞ யாவக ரசம் மஞ்சு துவனன் நோபுர ஸ்லேஷாலங்கிருதி ஷாலினா நகமணி ஜாத பிரசாத ஸ்ரீயா ஏகேனைவ பதேன தேவி மகிஷ துவம்சே மஹீயஸ்தரஹ ஸ்லோகோயம் ரச்சிதஸ் த்வயேதி விபுதாஷ் சம்ஸ்லாகனம் குர்வதே. ஜோதீஸ்வரி மேம். பிப்ராணேன மனோஜ்ஞ யாவகரசம் மஞ்சுத்வனன்னோபுர. அடியேன் வணக்கம் குருஜி. பிப்ராணேன மனோஜ்ஞ யாவகரசம் மஞ்சுத்வனன்னூபுர ஸ்லேஷாலங்கிருதி ஷாலினா நகமணி ஜாத பிரசாத ஸ்ரீயா. श्लेषालङ्कृतशालिना नखमणि जात प्रसाश्रया. பிரசாத ஸ்ரீயா. प्रसाद श्रया. பிரயால ஸ்ரீயா. श्रया करेक्ट गुरुजी. ஸ்ரீ பிரசாத ஸ்ரீயா. प्रसाद श्रया. ஏகேனைவ பதேன தேவி மகிஷத்வம்சே மஹீயஸ்தரஹ. ஏகேனைவ பதேன தேவி மகிஷ த்வம்சே மஹீயஸ்தரஹ. ஸ்லோகோயம் ரச்சிதஸ்த்வயேதி விபுதா சம்ஸ்லாகனம் குர்வதே. श्लोकोऽयं रचितस्त्वयेति विभुतास् संश्लाघनं कुर्वते. बिभ्राणेन मनोज्ञयावकरसं मञ्जुत्वनन्नूपुर श्लेषालङ्कृतशालिना नखमणि जात प्रसाद श्रया. एकेनैव पदेन देवी महिष ध्वंसे महीयस्तरः. श्लोकोऽयं रचितस्त्वयेति विभुतास् संश्लाघनं कुर्वते. बिभ्राणेन मनोज्ञयावकरसं मञ्जुत्वनन्नूपुर लेशालङ्कृतशालिना नखमणि जात प्रसाद श्रया. एकेनैव पदेन देवी महिष ध्वंसे महीयस्तरः. श्लोकोऽयं रचितस्त्वयेति विभुता संश्लाघनं कुर्वते. ஓகே, ஒரு ஸ்லோகத்துக்கு புகழ் சேர்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஸ்லோகத்துக்கு பொருள் தான் முதல்ல புகழ் சேர்க்கிறது. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை தான் நம்ம முதல்ல இது பண்ணுவோம். அதை தவிர அதனுடைய அந்த நடை, அதுல யூஸ் பண்ற அந்த ஸ்லேடை, அந்த இலக்கணம், அந்த அலங்காரம், அந்த
பதம், அதாவது அந்த சொற்கள், அந்த இத சொல்லுவா இல்லையா, நிறைய அணி அப்படின்னு, உவமை அணி, இந்த அணி அப்படின்னு. சோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து ஒரு ஸ்லோகத்துக்கு சிறப்பை சேர்க்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஸ்லோகம் மாறுது. சோ இங்க அம்பாளுடைய திருவடியும் வந்து பார்த்தோம்னா அந்த லாக்ஷாரசம் பூசி அவ்வளவு ரசமாக உள்ளது. அதாவது சுவை, செய்யுளுக்கு எப்படி ஒரு சுவை இருக்கோ அந்த மாதிரி அம்பாளுடைய பாதத்துக்கும் ஒரு சுவை இருக்கு. அது மாதிரி அந்த சிலம்பு வந்து காலை வந்து தழுவி, அந்த பாதத்தை தழுவி அலங்காரமா இருக்கு. சோ ஆஸ்லேஷம் அப்படின்னு. சோ ஸ்லேஷம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லேடைங்கிறத தான் ஸ்லேஷம்னு சொல்லுவா. சோ ஒரு செய்யுளுக்கு எப்படி ஸ்லேஷம் அலங்காரம் பண்றதோ அதே மாதிரி அம்பாளுடைய பாதத்துக்கு அந்த சிலம்பு தழுவி அலங்காரம் பண்றது அப்படிங்கிறா. அதே மாதிரி அந்த நகங்கள் வந்து நகத்தோடைய அந்த ஒளி அது வந்து பிரசாத அலங்காரமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி அம்பாளுடைய பாதமே பல்வேறு அலங்காரங்களுடன் அந்த ஒரே ஒரு பாதமே வந்து ஒரு ஸ்லோகத்தையே எழுதிடுத்தே அப்படின்னு. சோ ஒரு ஸ்லோகம் எழுதுறதுக்கு பல்வேறு, ஒண்ணு ஸ்லேடையை யூஸ் பண்ணுவா, இல்ல பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவா. இங்கேயே நம்ம பார்த்தோம். பட் அத்தனையுமே சேர்ந்து இந்த பாதத்துல இருக்கு. ஸ்லேடை இருக்கு, ஸ்லேஷம் இருக்கு, அதே மாதிரி அலங்காரம் இருக்கு, அணி இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ இந்த ஒற்றை பாதமே வந்து ஒரு ஃபுல் ஸ்லோகத்தையுமே இயற்றி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு. சோ பல பதங்கள், பல சொற்களை கவிஞர்கள் தேடுவா ஒரு ஸ்லோகத்தை எழுத. ஆனா அந்த அம்பாளுடைய பாதம்ங்கிற அந்த ஒரு இது வந்து ஒரு முழு ஸ்லோகத்தையும் இயற்றக்கூடிய புகழ் பெற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. துவம் ஷம்போர் மகிஷி பவஸ் யகசுதே தேனோபஹாசாய தே தைத்யோ யம். யாம்னு இருக்கு, அந்த காலை வந்து அடிச்சுடுங்க, யம் தான் அது. மகிஷி பவன் நுபகதோ, தக இருந்தா அந்த தோன்னு போட்டுக்கோங்க. சோயம் கதம் க்ஷம்யதே இத்தம் நோபுர நிஸ்வனை ரிவ வதன் பாதஸ் த்வதீயோ ருஷா சஸ்திர பிரக்ரஹணாத் புரைவ மகிஷம் பிஷ்ணன் பரித்ராயதாம். கலாக்கண்ணன் மேம். त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते. त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते. दैत्योऽयं महिषी भवन्नुपगतो सोऽयं कथं क्षम्यते. दैत्योऽयं महिषी भवन्नुपगतो सोऽयं कथं क्षम्यते. इत्थं नो पुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा. इत्थं नु पुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा. शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पिष्णन् परित्रायताम्. शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पिष्णन् परित्रायताम्. त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते. दैत्योऽयं महिषी भवन्नुपगतो सोऽयं कथं क्षम्यते. इत्थं नु स्वनैरिव वदन् इत्थं नु पुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा. शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं
பிஷ்ணன் பரித்ராயதாம். மேம் அந்த லைன் வந்துதா? நூபுரஸ் ஸ்வனை தானே மேம்? நூபுர நிஸ்வனை ரிவ ஸ்வனை. ஓகே மேம். त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते दैत्योऽयं महिषी भुवन्नुपगतो सोऽयं कथं शम्यते इत्थं नूपुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं பிஷ்ணன் பரித்ராயதாம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. செம்மையான ஒரு கற்பனை. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமா இருக்கு. சோ இங்க மகிஷி, பட்ட மகிஷி அப்படின்னு சொல்வா. மகிஷிங்கிறது என்ன? தலைவி, மனைவி அப்படின்னு, ராணி அதுக்கெல்லாம் சொல்லுவோம். அதாவது இப்போ ராஜா இருக்கான்னா ராஜாவோட மனைவி பட்ட மகிஷி. மகிஷிங்கிறது மனைவிங்கிறது ஒரு மீனிங். இன்னொன்னு மகிஷன்னா யாரு? எருமை இல்லையா? சோ மகிஷிங்கிறது பெண் எருமை அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்கு. சோ இங்க அதை வச்சு ஒரு இது சொல்றார். என்ன அப்படின்னா ஒரு கற்பனை. அதாவது அம்பாளுடைய அந்த பாதம் சொல்றதாம். அந்த சிலம்பொலி சத்தம் மூலமா அந்த பாதமே அம்பாள் கிட்ட, தேவி கிட்ட பேசுற மாதிரி சொல்றா. என்ன சொல்றது? அந்த பாதம் அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னா, அம்மா நீ சிவபிரமனுடைய மகிஷி அப்படிங்கறதுக்காக, உன்னை கேலி செய்யறதுக்காகவே அந்த அசுரனும் மகிஷ ரூபம் எடுத்துட்டு வந்தான்னு நான் நினைக்கிறேன். உன்னை கிண்டல் பண்றதுக்காக. அதாவது மகிஷிங்கிறது இங்க ரெண்டு மீனிங் சொல்ற. மனைவி, சிவபெருமானோட மனைவின்ற மாதிரியும் ஒண்ணு, இன்னொரு பெண் எருமைங்கிற அந்த ஒரு இதுலயும் சொல்ற. சோ மகிஷிங்கிறதுனாலயே அவனும் மகிஷ ரூபம் எடுத்துன்னு வந்தான்னு நான் நினைக்கிறேன். எப்பேற்பட்ட திமிர் அந்த துஷ்டனுக்கு, எனக்கே அவ்வளோ கோபம் வந்துடுத்து. அதனாலதான் நீ உன் கையால ஆயுதம் எடுத்து அவனை கொல்ற வரைக்கும் அந்த கோவத்தை என்னால அடக்கின்னு இருக்க முடியல. அதனால நானே அவனை மிதிச்சு நசுக்கி அவனை தண்டித்து விட்டேன் அப்படின்னு அந்த பாதமே அம்பாள் கிட்ட சொல்ற மாதிரி, அம்பாளுடைய பாதமே அம்பாள் கிட்ட பேசுற மாதிரி. அவன் உன்னை அப்படி ஏளனம் பண்றான், நீ அவனை தாக்கறதுக்கு வரைக்கும் கூட என்னால பொறுக்க முடியல பார்த்துண்டு. உன்னை இது பண்ணவன நீ ஆயுதம் எடுத்து அவனை கொல்றதுக்கு முன்னாடி நானே அவனை நசுக்கி மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதமே அம்பாள்கிட்ட பேசுற மாதிரி. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கற்பனை வரும். இன்னொன்னு சொல்லமா? போருமா? சரி, இன்னொன்னு சொல்றேன். தேவ்யா, அதானே? எஸ் மேம், அதேதான் மேம். தேவ்யா பங்கஷயோத்ய கோபி மகிஷ சத்மா மகான் கண்டகஹ பாதே நாஹத இத்யுதூட ஹசிதம் சக்யா சமாவேதிதே சத்யஹ் கண்டக ஷாலினா கரதலே நாசாத்ய பாதாம்புஜம் கிருண்ஹன் நார்த்தி வினோதனாய கிரிஷோ ஜீயாத் பிரியஸ்தே சிவே. கலைவாணி மேம். தேவ்யா பங்கஷயோத்ய கோபி மகிஷ சத்மா மகான் கண்டகஹ. देव्या पङ्कशयोद्य कोऽपि महिषच्छद्मा महान् कण्टकः पादेनाहत इत्युदूढहसितं सख्या समावेदिते. पादेनाहत इत्युधूढहसितं सख्या समावेदिते. सद्यः कण्टकशालिना करतलेनासाद्य पादाम्बुजम्. सद्यः कण्टकशालिना करतलेनासाद्य पादाम्बुजम्.
गृह्णन्नार्ति विनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे गृह्णन्नातिविनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे देव्या पङ्कशयोऽद्य कोऽपि महिषच्छद्मा महान् कण्टकः पादेनाहत इत्युदूढः सितं सख्या समावेदिते सद्यः कण्टकशालिना करतलेनासाद्य पादाम्बुजम् गृह्णन्नातिविनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे दिव्या पङ्कशयोऽद्य कोऽपि महिषच्छद्मा महान् कण्टकः पादेनाहत इत्युदूढः सितं सख्या समावेदिते सद्यः कण्टकशालिना करतलेनासाद्य पादाम्बुजम् गृह्णन्नार्तिविनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे. Thank you, ma'am. சோ இங்க ரொம்ப ரொம்ப அழகான திருப்பியும் ஒரு கற்பனை தான். அப்படியே நம்மளும் கண்ணு முன்னாடி இதை அப்படியே நினைச்சு பார்க்கலாம். அவ்வளவு அழகா இருக்கு. அதாவது அம்பாள் வந்து அந்த அசுரனை வதம் பண்ணிட்டா. உடனே என்ன பண்றா, அம்பாளுடைய அந்த தோழி இருக்கா இல்லையா, ஓடி வரா, சிரிச்சுண்டே வரா, வந்து சிவபிரான்ட்ட சொல்றா, இன்னைக்கு அந்த தேவி என்ன பண்ணா தெரியுமா, சேத்துல கடந்த அந்த எரும கடாவோட வடிவமாக இருக்கிற ஒரு முள்ள வந்து மிதிச்சு நசுக்கினா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசுரன்னு சொல்லாம எரும வடிவம்ல இருக்கிற அந்த முள்ள வந்து மிதிச்சு நசுக்கினா அப்படின்னு தோழி சிவபிரான்ட்ட சொல்றாள். அதை கேட்ட உடனே சிவபெருமான் ஓடி வர அந்த அம்பாளுடைய அந்த தாமரை பாதத்துக்கு ஏதாவது அடிபட்டிருக்குமோ, ஏன்னா முள்ள நசுக்கிட்டா அப்படின்னோன்னா அம்பாள் பாதத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஓடி வராராம். முள் குத்தி அந்த முள்ளு கால்குள்ளேயே இருந்து தங்கி இருந்தா அதை வெளியேற்றணுமே அப்படின்னு பதறி போய் ஓடி வராராம். அந்த பாதத்தை பற்றுறார், பாதத்தை தொட்டு இது பண்றார். அப்போ அவருக்கு வந்து ஒரு அந்த மலர் பாதத்தை தொட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு புல்லரிப்பு, இந்த அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான அந்த பாதத்துக்கு பணிவிடை செய்யற அந்த பேரு எனக்கு கிடைச்சதே அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சி. ஐயோ அம்பாளுக்கு வலிக்குமே அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சி எல்லாமா சேர்ந்து அவருக்கு என்ன ஆறுது, அவர் கை அப்படியே சிலுத்து போறதாம். கூஸ்பம்ஸ்ன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி அம்பாளுடைய பாதத்தை பிடிச்ச உடனே அவர் கையில மெய் சிலிர்க்கிறது, மயிர்கூச்சி ஏற்படுறது. கூஸ்பம்ஸ் ஆனா என்ன ஆகும், கையில இருக்க அந்த முடியெல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா, சோ அந்த மாதிரி மயிர்கூச்சு அவருக்கு ஏற்படுறதாம். சோ அதுவும் வந்து அந்த மயிர்கூச்சு அப்படி வந்து நிக்கிறதும் வந்து பார்த்தா கண்டகம் முள்ளு மாதிரியே இருக்கு. ஓகேவா? சோ இததான் வந்து சொல்றா, ஒரு முள்ளால முள்ள எடுக்கிறது அப்படின்னு சொல்றா இல்லையா. சோ அந்த முள்ளுங்கிறது முதல் முள்ளு அந்த இவனை வதம் பண்ணி, அந்த அசுரனை வதம் பண்ண, அசுரன்ற முள்ள வதம் பண்ணி அந்த பாதம், அதுல அந்த வலி இருக்கு இல்லையா. சோ அந்த இது வந்து முதல் முள்ளு. அந்த முள்ளை இந்த முள்ளால் எடுக்கிறது, அதாவது இவர் சிவபிரானோட கையில அந்த மயிர்கூச்சு ஏற்படுறது இல்லையா. சோ அந்த முள்ளு அததான் சொல்ற. சோ ஒரு முள்ளால ஏற்பட்ட அந்த ஒரு நோவை இன்னொரு முள்மயமான கருவி மூலம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கற்பனையில இத நம்ம எடுத்துன்னு போறார் கவி. இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் கற்பனை பாருங்க. அவ வந்து தோழிமார் ஒரு இதுவா கிண்டலா வந்து சொன்னா, அந்த இவனை வந்து மகிஷனை வந்து அசுரனை ஒரு முள்ளு, எருமை வடிவம் கொண்ட முள்ளுங்கிறா. எங்க அம்பாளுக்கு கால்ல நோவு ஏற்படுமோன்னு ஓடி வர அந்த பாதத்தை பிடிக்கிறார். அந்த பாதம் அந்த ஸ்பரிசம் பட்ட உடனேயே அவருக்கு கையில மயிர்கூச்சி ஏற்படுறது, கண்டகம். அதுவும் வந்து ஒரு முள்ளு மாதிரி, கண்டகம்னா முள்ளு, முள்ளு மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ ஒரு முள்ளால இன்னொரு முள்ளை அவர் இது பண்றார், நீக்குகிறார். ரொம்ப ரொம்ப ஒவ்வொன்றும் ஒரு யூனிக். என்ன இதுல சொல்லலன்னு பார்த்தோம்னா எல்லாமே அந்த பாதத்தை வச்சு என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகா சொல்லியிருக்கா. முடிய போறதேன்னு இருக்கு. இன்னும் 51னா மொத்தமே 70, 71
1 தான் இருக்கு, இன்னும் 20 தான் இருக்கு. 3 கிளாஸ்ல முடிச்சிருவோம். ஓகே, இந்து டவுட்டம்மா? 49 சாரி, செகண்ட் லைன் மட்டும் சொல்லுங்களேன் மேம் ப்ளீஸ். பశ్చాத் குத்சித சும்ப தைத்ய விஜயோப்யேவம் கிருத கிம் த்வயா. ஏவம், ஓகே. அண்ட் அதே மேம் 51லயும் இட் இஸ் தைத்யோ யயம் யயம் இல்ல, தைத்யோயம். தைத்யோயம் மகிஷி புவன பவன் மோகன் பவன் பவன் பவன். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, எண்டிங் யாரோ சொல்லுங்க. சொல்லட்டா மாமி? எஸ் ப்ளீஸ். यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरि. अन्यथा शरणं नास्ति, त्वमेव शरणं मम. तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष ललिताम्बिके. सर्वं श्रीललिताम्बिकार्पणमस्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु. ओम शांति शांति शांतिः. ओम तत्सत्. थैंक यू मम्मी. வெல்கம். Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you.